ஒரு பொண்ண தேடி தேடி போய் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பொண்ண புள்ள பெக்க வைக்க. அப்புறம் அடுத்த அஃபேர பார்த்துட்டு போக. அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு இத கண்டுபிடிக்க. கண்டுபிடிச்சு கேட்டவும், "அதெல்லாம் இட்ஸ் நார்மலா தான் பேசிட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்லி அந்த பையன் மழுப்ப. அப்புறமா இது மனவேதனைப்பட்டு இத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ப்ரூஃபோட புடிக்க. ப்ரூஃபோட புடிச்சதுக்கப்புறம் இவளுக்கு தெரிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி அந்த பையன் சைக்கோ ட்ரீட்மெண்ட் குடுக்க. இது தாங்க முடியாம அந்த பொண்ணு போயி கோர்ட்ல நிக்க. கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கி குடுத்து, ஜீவனாம்சம் வாங்கி குடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனா, இந்த பொண்ணு இத்தன வருஷ காலமா வந்து ஒரு மனவேதனையில இருந்திருக்கும். அந்த வீட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிருக்கும். எவ்வளவோ அதுக்காக இழந்திருக்கும். லைஃபே மாறி போயிருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனா, அது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஜீவனாம்சம், டிவோர்ஸ் அதுல எல்லாத்துலயும் முடிஞ்சிரும்ல. ம் என்ன கேட்டா, ஒரு காமெடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு விவேக் காமெடி. நீங்க ரேப் பண்ணிய பொண்ணுக்கு வந்து அபராதமா ஒரு 10,000 கட்டுங்க. அதெல்லாம் நான் போன மாசமே கட்டிட்டேன். ஓ! அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங்கா பண்ணிட்டுருக்கீங்க. அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கக்குள்ள இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வைக்கிறத வந்து ஒரு ரேப்புக்கு ஈக்குவலா தான் நான் பார்க்குறேன். அது அவ்வளோ ஒரு மனவேதனை தரக்கூடியதா நான் வந்து என் இடத்துலருந்து இன்னொரு பொண்ணு இடத்துலருந்து நான் உணர்ந்து பார்த்து சொல்றேன். என்ன மாதிரி ஆமான்னு நெனைக்கிற பொண்ணுங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்கலாம் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.